டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே டைம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ச் கட்டுற பக்கத்தை விட்டாங்க. வாட்ச் கண்டிப்பாக கட்டிட்டு போங்க. டைம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு மாடல் வச்சுக்கிடணும். அதை போடுறேன் இதை போடலாம் போடுவோம். எடுத்தோன்னே லாங்குவேஜ் தான் போடணும், மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ லாங்குவேஜ்ங்கிறது நமக்கு 100 கொஸ்டின் இருக்குன்னா 70 நிமிஷத்தில் போடுறோம், ஒரு 5 நிமிஷம் குறைச்சிடுங்க, 65 நிமிஷத்தில் போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நீ எப்படி சார் போடணும் அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் சாலிடாக தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் போடணும். நல்லா தெரிஞ்ச கொஸ்டின். ஏன்னா எப்படி உங்களுக்கு ஒரு 10-15 கொஸ்டின் தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஒரு ரவுண்டு வர்றீங்க சாலிடா, எந்த வித கேர்லெஸ் மிஸ்டேக் வரைக்கும் வரக்கூடாது குறிக்கிறது. அப்போ தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடும்போது தெரியாத கொஸ்டின் நீங்கள் விட்டுருவீங்க. அப்போ தெரியாத கொஸ்டின் விடும்போது என்ன கேட்டீங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக். இப்போ 27 கொஸ்டின் விட்டுட்டு 28 குறிக்க போவீங்க, 27 போய் ஷேர் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நமக்கு மிஸ்டேக் வந்துடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுங்கன்னா கையில் ஒரு கண்ணாடி ஸ்கேல் அரடி ஸ்கேல் வச்சுக்கிறோம். நம்ம வந்து எந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல் மெத்தட் அப்படிம்பாங்க. இப்போ 97 கொஸ்டின் வச்சுங்களேன், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஷேர் பண்ண போறோம்னா கண்ணாடி ஸ்கேல் அதுக்கு நேரம் பாடிக்கணும். 97 தான் போடுறோமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 98 தான் போடுறோமா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ தான் கேர்லெஸ் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் போடணும். ரெண்டாவது ரவுண்ட் வரணும். ரெண்டாவது ரவுண்ட் தமிழுக்குள்ளேயே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் வரணும். செகண்ட் ரவுண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலிமினேஷன் மெத்தடையும் ஃபாலோ பண்ணணும், அன்னோன் கொஸ்டின் போடணும். இது எதுக்காண்டு ரெண்டாவது வர சொல்றேன் கேட்டீங்கன்னா, ஒரு 7வது கொஸ்டின் நீங்க போடுறீங்க, அதுல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல, பின்னாடி பார்த்தீங்கன்னா 83வது கொஸ்டின் அதுக்குள்ள ஆன்சர் வந்து பொறுத்துக்களை கொடுத்துருப்பான். அப்ப நம்ம அது பார்த்தோன்னே திரும்ப போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப முதல்ல நீங்க போட வேண்டிய தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடுறீங்க, ரெண்டாவது ரவுண்ட் போடுறீங்க, அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு 65 நிமிஷம் முடிச்சுக்கிறோம். ரெண்டாவது எதை போடணும்னு கேட்டீங்கன்னா ஆப்டிடியூட் தான் போடணும். அந்த தமிழ் போடும்போது ஆப்டிடியூட திறந்து கூட பார்க்கக்கூடாது, ஜிஎஸ்சியும் திறந்து கூட பார்க்கக்கூடாது, மேக்ஸ் போடும்போது ஜிஎஸ் திறந்து பார்த்துக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு 25 மேக்ஸ் இருக்கா கண்டிப்பாக 15 to 18 கொஸ்டின் முதல் ரவுண்டு போட்டுருவீங்க. ரெண்டாவது ரவுண்ட் வரும்போது என்ன ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்ட் வரும்போது மைண்டே சேஞ்ச் ஆகும். முதல் ரவுண்ட் நம்ம முயற்சி பண்ணிட்டு நம்மளால முடியாது. ரெண்டாவது ரவுண்ட் வரும்போது என்ன கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐடியா கிடைக்கும், டக்குன்னு ஆன்சர் வரும். அப்போ வந்து 2 ரவுண்டு போடுறீங்க, அதே மாதிரி தான் 2 ரவுண்டு போடுறீங்க. மூணாவது நம்ம என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஒரு 50 நிமிஷத்தை 45 நிமிஷமா எடுத்துக்கிங்க, 5 நிமிஷம் குறைச்சிக்கிடுங்க. மூணாவது ரவுண்டு தான் ஜிஎஸ் போடணும். ஜிஎஸ் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதாக போடுறீங்க. ரெண்டாவது ரவுண்ட் வரும்போது எலிமினேஷன் மெத்தட், அன்னோன் கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம், அன்னோன் கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ போடும்போது என்ன கேட்டீங்கன்னா நமக்கு கடைசி ஒரு 10 நிமிஷம் இருக்கும், ரிவிஷன் செக் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு மெத்தட் படி ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம் கேட்டீங்கன்னா லாங்குவேஜ் தான் போடுறோம், செகண்ட் என்ன போடுறோம் கேட்டீங்கன்னா ஆப்டிடியூட் போடுறோம், தேர்ட் என்ன போடுறோம்னா ஜெனரல் ஸ்டடிஸ் போடுறோம். எக்ஸாம் நெருங்கிட்டு இப்போ நீங்க வந்து அதாவது எக்ஸாமுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் தான். அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்க படிக்கவே டைம் இல்லை சொன்னோம், படிக்கவே வேண்டாம், ரிவிஷன் பண்ணுங்க, படிச்சதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்க, ரிவிஷன் இதான் மெத்தட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்குன்னு டைம் வச்சுக்கணும், அந்த டைம் பார்த்துட்டே இருக்கணும், சின்ன டைம் பீஸ் கூட கையில் வச்சுக்கலாம். அப்போ வந்து டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைம் பார்க்க அந்த 65 நிமிஷத்துலேயே 2 ரவுண்ட் வரணும், இந்த 45 நிமிஷத்துலேயே 2 ரவுண்ட் வரணும், இந்த 60 நிமிஷத்துல 2 ரவுண்ட் வரணும். அப்போ வந்து இது இப்படி ஒரு மாடல் நம்ம கையில் வச்சுக்கலாம். அப்போ 2 ரவுண்டு, அப்போ மினிமம் 2 ரவுண்ட். அப்போ 2 ரவுண்டு வர்றதுனால என்ன அட்வான்டேஜஸ், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நான்லாம் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டே வருவேன். ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்ச கொஸ்டினா போடுவேன், ரெண்டாவது எலிமினேஷன் மெத்தடில் போடுவேன், மூணாவது ரவுண்டு தான் வந்து அன்னோன் கொஸ்டின் போடுவேன், தெரியாத கொஸ்டினா போடுவேன். ஆனால் இப்போ அதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா இப்போ கொஸ்டினே பார்த்தீங்கன்னா டைமை கன்சியூம் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறான். அட்லீஸ்ட் 2 ரவுண்டு, அதுக்கு ஒரு 2-3 டெஸ்ட் போட்டு பார்த்துக்கணும். கமிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து அந்த மெத்தட் அப்ளை பண்ணி பார்த்துக்கிடுங்க. இல்லை அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் த கொஸ்டின். நமக்கு வந்து ஒரு ரவுண்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அன்ஃபிட் யாருன்னு கேட்டீங்கன்னா கடைசியில் ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் என்னென்ன தெரியாது சும்மா ஏபின்னு சுற்றி விட்டேன் அப்படிமா, அப்போ அவன் அன்ஃபிட். இப்போ நம்ம 2 ரவுண்ட் வரும்போது அந்த பாசிபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் த கொஸ்டின். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கம்ப்ளீட்டாக போடுறோம் முதல் ரவுண்டு. ரெண்டாவது ரவுண்டு தான் வந்து பார்த்து எலிமினேஷன் மெத்தடையும் அன்னோன் கொஸ்டினும் போடுறோம். இதனால என்ன கேட்டிங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு வரும்போது அன்னோன் கொஸ்டினும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ தான் கூட சொன்னேன் 7வது கொஸ்டின் உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 83வது கொஸ்டின் திடீர்னு இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடுறோம். இதனால என்னன்னா ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து நம்ம தெரியாத கொஸ்டின் போட்டுக்கலாம். இதனால என்னன்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ண நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு எக்ஸாம் எழுத நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும். ஏன்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ண திருப்தி நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் என்னதாகும், ரைஸ் ஆகும். அப்போ கண்டிப்பா 2 ரவுண்டு போடுங்க.